கடலெல்லாம் இருக்காது. அக்கினிக்கு இரையாக்க வைக்கப்படும் பொழுது கடலெல்லாம் கூட இருக்காது. பூமியானது புதிய உருவ அமைப்பை பெற்றுவிடும். பூமிக்கு பலவித கேடுபாடுகளை ஆதியில் இருந்து இம்மட்டம் தோன்ற பண்ணின காரணிகளான, அதாவது என்ன சொல்றாங்க, பூமிக்கு பலவித கேடுபாடுகளை, பூமிக்கு பலவிதமான கேடுபாடுகளை கொண்டு வந்த, எப்ப கொண்டு வந்த, ஆதியிலிருந்து. ஆதியிலிருந்துன்னா பூர்வீக பூமி, கோடா கோடி கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக உருவாக்கப்பட்ட பூமி. அந்த பூமியில கூட சாத்தான் பல கேடுபாடுகளை செஞ்சிருக்கிறான். அந்த கோடா கோடி ஆண்டுகள் இருக்கிற அந்த பூமியில கூட மனித குடியேற்பு இருந்திருக்குது. அங்க கூட சாத்தான் இந்த மாதிரி பாவங்களை நுழைச்சி தேவனுக்கு விரோதமான காரியம் எல்லாம் பண்ணி இருக்கிறான். அதை நம்ம ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல பார்க்க போறோம். பூமிக்கு பலவித கேடுபாடுகளை ஆதியிலிருந்து இம்மட்டம் தோன்ற பண்ணின எல்லா காரணம் என்னென்ன காரணம்? நோய் கிருமி பூமியில வந்துச்சு. பாவத்தின் விளைவாக பூமியின் மேல் தோன்றின பாழாக்கும் சாப தீட்டுக்கள். பூமியின் மேல வந்த சாப தீட்டு எதுன்னா, மனித ரத்தம் பூமியில சிந்தக்கூடாது. மனித ரத்தம் பூமியில சிந்திச்சுன்னா அது சாப தீட்டுன்றாங்க. சாப தீட்டுக்கள் பூமி முளைப்பித்த முள்ளும் கொறுக்கும் வேண்டாதவைகள் அனைத்தும் அசுத்த ஆவிகள் தீங்கு விளைவிக்கும் ஒளி கதிர்கள். நம்மளுக்கு மனுஷனுக்கு கெட்டது கொடுக்கக்கூடிய ஊதா கதிர்கள் சொல்றீங்க இல்லையா, அது மனுஷனுக்கு விட தீமை விளைவிக்கும். அந்த மாதிரி தீங்கு விளைவிக்க ஒளி கதிர்கள், பொல்லாத வானமண்டல சக்திகள். பொல்லாத வானமண்டல சக்திகள் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? பொல்லாத வானமண்டல சக்திகள் அப்படின்னா இன்னைக்கு பூமியில நவகிரகங்கள், இந்த நட்சத்திரங்களை பத்தி சொல்றாங்க பத்தியா? இந்த நட்சத்திரங்களை பத்தி அதுக்கெல்லாம் கூட ஒரு சில வல்லமை இருக்குதுமோ? வியாழன், சனி, வெள்ளி, வியாழன்